அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மனைய ஒருமைப்பாடு மிக்க சகோதர சகோதரிகளுக்கு வந்தனம். சாகா கல்வி என்ற யூடியூப் சேனலிலிருந்து கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து ரவிகுலம் பேசுகின்றேன். இன்று இறைவனுடைய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். நேற்று இறைவனை அடைவதற்கு 3 வழிகள் நேற்று பார்த்தோம். இன்று அப்படி செயல்பாடுகள் செய்ய தொடங்குகின்ற மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இறைவனுடைய செயல்பாடு, இறைவனுடைய கருணை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வல்லார்க்கும் கற்றவர்க்கும் கலிப்பருளும் கலிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வளமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தாரிலே என்று வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனுடைய பெருமையும் இறைவனுடைய தன்மையும் பாடுகின்றார். அப்போ இறைவன் எப்படி இருக்கின்றார் என்றால், விருப்பு வெறுப்பற்ற பேதமற்ற நிலையில் தராசு போல. ஏன்னா அவருடைய குழந்தைங்க தான் எல்லாம். ஒரு தாய் தனக்கு பிறந்த குழந்தைகள் செயல்பாடு மாறுபட்டு இருந்தாலும் அந்த தாயானவள் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் அவன் திருடனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, போக்கிரியாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமற்ற நிலையில் இருந்தாலும் சரி, பஞ்சமா பாதங்கள் செய்கின்ற நிலையில் இருந்தாலும் சரி, அந்த குழந்தையானது, அந்த பிள்ளையானது ஆணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தாயிடத்தில் உண்மை பாசத்தோடு தான் இருப்பாங்க. அதுபோல் இங்கு கல்லார்க்கும் கற்றவர்க்கும், அதாவது சாதாரண படிப்பெல்லாம் கிடையாது. இப்போ ஸ்கூல் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், எலிமெண்ட்ரி ஹைஸ்கூல் படிக்கிறான், யூனிவர்சிட்டி படிக்கிறோம். யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறது, பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம். அப்படி படிக்கிறதெல்லாம் உன்னுடைய படிப்பு கிடையாது, அது சந்தை படிப்பு, நும் சொந்த படிப்போ என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். அப்போ வேறு எந்த படிப்பு இங்கே சொல்கிறாரு, வேறு எந்த படிக்கிறவங்கள சொல்கிறாரு? ஞான கல்வி, அதாவது சாகா கல்வி. எந்த கல்வி எழுபிறப்பும் தொடர்ந்து வருகின்றதோ அதனால தான் அந்த கல்விக்கு சாகா கல்வினே பேர். இப்போது நாம் இறைநிலை அடைவதற்காக ஒரு நல்ல குருமார்களிடம் உபதேசம் வாங்கி நம்ம பயிற்சி பண்ணுறோம் பாருங்க, அதுதான் உயர்கல்வி. அந்த உயர்கல்வியின் மூலமாக தான் இறைநிலை அடைந்து நம்முடைய மலங்களை மலமைந்தும் வென்ற பூர்ண வல்லபமே வல்லபன் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மலம் 5 வெல்வதற்காக நீ படிக்கின்ற அந்த படிப்பை நீ கற்றுக்கிறல்ல, அந்த கற்றவருக்கு அதே மாதிரி அந்த கல்வியை கல்லாதவருக்கு எல்லாருக்குமே இறைவன் என்ன பண்ணுறான், களிப்பாக இருக்கிறான், அருள் புரிகிறான். எங்கிருந்து அருள் புரிகிறான்?
எல்லாருக்கும் பொதுவில் நடமிருந்து அடிப்பிடிக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறாரு? காணார்க்கும் கண்டவர்க்கும். அப்போது இறைநிலை அடைவதற்காக நீ செய்கின்ற முயற்சியில் தோன்றுகின்ற காட்சிகள், அதுதான் காணா காட்சின்னுவாங்க. அதாவது வெளியே தெரியாது, அந்த வெளியில் தெரிகிற காட்சி கிடையாது. வெளியில் காட்சி காண்கின்ற காட்சி, அகத்தில் காண்கின்ற காட்சி தான் காணாத காட்சி. காணார்க்கும் கண்டவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. இறைவனை மதிக்கிறான். அப்படி மதிக்கின்றவனுக்கு தான் இறைவன் மதி கொடுக்கும் மதின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அறிவோடு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வகுப்பில் ஒரு 40 மாணவர் படிக்கிறான்னா 30 மாணவர்கள் தான் முதல் மார்க்லேருந்து 35 மார்க் வரைக்கும் வாங்குகிறாங்க. மீதி மாணவர்கள் பார்டரில் ஃபெயில் ஆகுறாங்க. அப்படி ஃபெயில் ஆகும்போது அவங்கள வாத்தியார் விட்டுறதில்லை. அதை மாதிரி மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியன்றார். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே. இங்கே நல்லாருன்னா ஒழுக்க நேரில் இருக்கிறாங்க, அவங்க தான் நல்லார். அந்த ஒழுக்கம் தவறி நடக்கிறவங்க பொல்லார். இதில் ஒரு கதை இருக்குது. ராமாயணத்தில் சீதையை கவர்ந்துட்டு போன ராவனை ராமன் மாதிரி உருமாறி சீதைகிட்ட போகிறான். அப்படி போகும்போதே எப்படி உண்மையை மறைத்து உண்மை தன்மை மறைத்து வேறு உருவத்தில் அவன் போகிறானோ அந்த உருவத்துக்குரிய தன்மை அங்கே வந்துடுது. அப்போது அந்த பொல்லாரும் நல்லார் மாதிரி தான் இருக்கிறான். அதனால தான் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவேன்றார். எப்படி தராசு மாதிரி அறிவா பூரணத்துவம் இருக்கிற எப்படி இருக்கிறாரு? கருவில் கலந்த துணையன் வள்ளல் பெருமான் பாடுறார். வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் கருவில் கலந்த துணை இல்லை. இங்கே பிறப்பெடுத்த 84 லட்ச ஜீவ யோனிகள் பேதங்களுக்கும் கருவில் கலந்த துணை தான் இறைவன், ஆன்மா. அதனால தான் கருவில் கலந்த துணையன்றார். அப்படி நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நேரமே. இங்கு நரர்ன்றது நரர்கள் சுரர்கள் இவர்கள் எல்லோருமே வினையின் பயப்பட்டு அந்த வினையில் இருவினையும் இருள் சேர் இருவினை, அதாவது இருள் சேர் இருவினை. இருள் சேர்னா மரணத்துக்கு ஏதுவாகி இருக்கின்ற இருவினை, நல்வினை தீவினை. நல்ல வினை செய்தாலும் உனக்கு மரணம், தீய வினை செய்தாலும் மரணம். ஆனால் நல்ல வினை செய்தினா அதுக்கேற்ற சுகம் மரணம். வாயில் படுத்த வைக்க விடாமல், நோயில் படுத்து நொந்து போட விடாமல் ஒரு நொடிக்கில் பிறகின்ற மரணம் தான் நல்லா இருக்கு சுரர்களுக்கு. நரர்களுக்கு அப்படி கிடையாது. சொர்க்கம் நரர்களும் வெளியில் கிடையாது, இங்கே தான். வாழ்க்கை அப்புறம் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பிறந்து கஷ்டப்பட்டு கஷ்டத்திலேயே வாழ்ந்து அவனுடைய கர்மாவை அனுபவித்து வராமர். இங்கே தான் நரகம். ஒருத்தன் மாடி வீடு கோடி கோபுரம் ஆள் அம்பு சேனையோடு இருக்கிறான் பார், வசதி வாய்ப்போட. அவன்லாம் சுரர்கள், தெய்வ நிலை, அதாவது சொர்க்கம். எனவே
நரர்களையும் சுரர்களையும் அவங்களுக்கு நரக சொர்க்க விசாரணைலாம் இருக்காது. ஏதோ வந்தாங்க, செய்கிறாங்க, போகிறாங்க. அவர்களையும் பூரண நலத்தை இறைவன் அருள்வதால் நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலம் என்றார். இப்போ அடுத்தது எல்லாருக்கும் பொதுவில் நட எடுக்கின்ற சிவன்றார். எல்லாருக்கும் பொதுவில் எப்படி நட முடிவார்? நம்முடைய சுவாசம் 12 அங்குலம் சூரியகலையில், சந்திரகலையில் 16 அங்குலம், உள்ளா போகிறது 8 அங்குலம். இதில் சூரிய கலை தான் அறிவுக்கு, இறையாற்றல் பெறுவதற்கு, அமுத கலை ஊறுவதற்கு, இதுக்கெல்லாம் பண்ணுறது சூரியகலை. அதனால தான் பெருமானவர்கள் இடது கை பக்கமாகவே படுக்கணுன்றாங்க. அப்போது எல்லாருக்கும் பொதுவில் நட எங்கேருந்து எடுக்குதுன்னா, அவங்க உச்சிக்கு மேலே 12 அங்குலத்திலேருந்து தான் இறைவனுடைய அருள் உள்ளே இறங்குது. அதுக்கு சாஸ்திரம் தான் இந்த 12 அங்குலம் மூச்சு. அப்போது ஒரு அங்குலம் குறையும் போது மேலே ஒரு அங்குலம் குறையும். அந்த மாதிரி 12 அங்குலம் நீ குறையும் போது அந்த இறை அருள் அப்படியே உச்சியிலேருந்து கபால் தொழியாக உள்ளே கபால்னு இறங்கி உள்ளே இருக்குது பாரு, ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. எண்ணெய் இல்லாமல் திரி இல்லாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த விளக்கோட சம்பந்தமாயிடும். அப்போ தான் உனக்கு சாகா வரும். அந்த நிலையில் உச்சிக்கு மேலே 12 அங்குல உயரத்திலேருந்து தான் எல்லாருக்கும் இறைவன் பொது நடனம் புரிகின்றான். இதை எனக்கு இறைவன் உணர்த்தினார். அந்த உணர்த்திய காரணத்தினாலேயே நான் அடியேன் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னொன்று, நடராஜபதி எனது கனவிலே நடனம் ஆடிக்கொண்டே என் கை நிறைய விபூதி அள்ளி கொடுத்து எல்லோருக்கும் கொடு என்கிறார். நான் சொல்கிறேன், அப்பா நான் சுத்தசான்மா இருக்கி விபூதியில் நான் வைக்க மாட்டேன், நீ என் கையில் விபூதி குத்தி எல்லாருக்கும் கொடுன்னு. இது விபூதி அல்ல, அனுபூதி. உனக்கு தெரிந்ததை எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினாலேயே இப்பொழுது சுரக்கின்றேன். ஆகவே இறைவன் எல்லாமாக இருக்கின்றான். அந்த ஏக இறைவனை, ஜோதி மயமானவனை உருவத்தில் இல்லாமல் உள்ளத்திலே, அகத்திலே, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கார். ஆக அக வடிவிலே இங்கு அவனை பூசித்து எல்லாருக்கும் பொது நடனம் புரிகின்ற அந்த இறைவனுடைய அருளை பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அற்பெருஞ்சோதி.